இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். சிந்தனைக்கு நற்செய்தி யோவான் 21:20-25. கடற்கரை அருகே இயேசு பேதுருவிற்கு தோன்றினார். பேதுருவோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அன்பு செய்த சீடர் என்று அழைக்கப்படுகிற யோவானும் பின்னால் வருகிறார். அவரை பற்றி பேதுரு கேட்க இயேசு சொல்லுகிறார், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின் தொடர்ந்து வா என்றார். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? அதனுடைய உண்மையான அர்த்தம் இறையியலின்படி என்னவோ, இயேசு என்ன கருதினார் என்று நாம் திட்டவட்டமாகவெல்லாம் சொல்ல முடியாது, யூகித்து தான் சொல்ல முடியும். ஆனால் இதை இப்படியெல்லாம் நாம் நினைத்து பார்க்கலாம். அவர் வரும் வரை அவன் இருக்க வேண்டும். அது இயேசுவினுடைய விருப்பம். இயேசு திரும்பவும் தீர்ப்புக்காக வரும் வரை, நடுவராக வரும் வரை, யோவான் மட்டுமல்ல, நாம் யாவருமே இருக்க வேண்டும் என்றால் என்ன பொருள்? சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் வாழும் காலம் வரை நாம் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் இறையியலின்படி, இந்த விவிலியத்தில் அறிஞர்களாக இருப்பவர்கள் சொல்லுகின்ற அர்த்தத்தின்படி நாம் தவறாக இருக்கலாம். ஆனால் அவர் வரும் வரை நாம் இருக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். நம்முடைய காலம் இருக்கும் வரை அதற்கு ஒரு காலக்கெடு அல்ல. சாட்சியாக வாழ்வதற்கு எப்போதும் சாட்சியாக இருக்க வேண்டும், எல்லா காலத்திலும் சாட்சியாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இந்த சீடரே நாம் ஒவ்வொருவரும் இந்த இயேசுவினுடைய நிகழ்வுகளுக்கு சாட்சி. நம்மிடம் அத்துணை விவிலியத்தில் படிக்கிற, நற்செய்தியில் படிக்கிற எல்லா கருத்துக்களுக்கும் நாம் அத்தனை வெளிப்படையான சாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நற்செய்தியினுடைய விளக்க புத்தகமாக இருக்க வேண்டும். நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் இயேசுனுடைய வார்த்தைகளை பிரதிபலிக்க வேண்டும். இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற கருத்தை பிரதிபலிக்க வேண்டும். இயேசுனுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்த வேண்டும். நாம் எப்பொழுதும் அதற்கு சாட்சி. இந்த நற்செய்தி நம்மிலே பிரதிபலிக்க வேண்டும். அன்பானவர்களே, இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசுவை அந்தந்த கல்ச்சருக்கு தக்க, பண்பாட்டிற்கு தக்க, இனம் மொழி மக்களுக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப பலவும் உண்டு. அத்தனை காரியங்களுக்கு, அத்தனை சூழ்நிலைக்கு, பலவிதமான சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் சான்று பகர வேண்டும். எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, உமக்கு சான்று பகர்ந்து வாழ்வதற்கென்று இந்த உயிரை கொடுத்திருக்கிறீரே. இந்த உயிர் மறையும் வரை, இந்த உயிர் விட்டு எங்களை பிரியும் வரை, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.